ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லிக்கு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பார்க்குற வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வரமிளகாய், பூண்டு, தக்காளி. வரமிளகாய் வந்து காரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு விதையெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்குள்ளே விதையெல்லாம் இல்லை. இந்த சைடு ஓப்பன் பண்ணி இப்படி தட்டினோம்னா விதையெல்லாம் விழுந்துடும். விதையை எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து எண்ணெயிலே முருகணும் கொஞ்சம், அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். எண்ணெயில போட்டு நல்லா வறுத்துக்கணும், கருகக்கூடாது. நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க, வாசம் அடிக்கும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இது மாதிரி இருக்கணும், கருகிடக்கூடாது ரொம்ப. அடுத்து இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டையும் நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்தனால எண்ணெய் கலரை பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்குது, வாசமாக இருக்கும். இந்த சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும். 10 இட்லி சாப்பிடலாம், இல்லை 15 இட்லி சாப்பிடலாம் அந்த சட்னி நீங்கள் செஞ்சீங்கன்னா. எப்படி காத்தியா 10 இட்லி 5 இட்லி, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் சட்னி நல்லா இருந்தாலும் அவங்கவுங்க வயிறுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோதான் எடுத்துக்கும். குட்டி குட்டி இட்லி ஊற்றுனா 10 சாப்பிடலாம். பெரிய இட்லி சாப்பிட்டா 5-6 சாப்பிடலாம். நான்லாம் வந்து 5 இட்லி சாப்பிடுவேன். கார்த்திகா ஆனால் நல்லா சாப்பிடுங்க. இதே மாதிரியே இதையும் எங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுது. சாப்பிட்டு வளர பாருங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும். இதை வதங்கிடுச்சுன்னா நம்ம இதை வந்து தக்காளி நெக்ஸ்ட்டு போடணும். நல்லா வதக்கிட்டு அதை ஒரு மிக்சியில் போட்டு ஆட்டிடணும். ஆட்டிட்டு தாளிக்கிறது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. தாளித்து கடுகெண்ணெயை தாளித்து அந்த சட்னியில் ஊற்றிடணும். சட்னியை நீங்கள் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு போயிடும். நான் சொல்கிற மாதிரியே செஞ்சால் அதே மாதிரியே இருக்கும். மாற்றி செஞ்சிங்கன்னா அப்புறம் டேஸ்ட்டு வராது சொல்லிட்டேன். பூண்டு வந்து வதங்கிருச்சு. இப்போ பூண்டு எடுத்துக்கலாம் வாங்க. இதே எண்ணெயில் வந்து நம்ம இது பண்ணிக்கணும், தாளிச்சுக்கணும். நான் தேங்காய் சட்னி செய்கிறதுனால 2 சட்னிக்கு தாளிச்சுப்பேன். பூண்டு இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, வரமிளகாவும் பூண்டு. இப்போ தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போடும்போது கொஞ்சம் தக்காளி போட்டாச்சு. அதை நல்லா நீங்கள் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விடணும். தக்காளி போட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, எல்லாம் வெடிக்கும். கட் பண்ணி போட்டிங்கன்னா வெடிக்காது, முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். இப்போ நான் கட் பண்ணி போட்டதுனால இது வெடிக்கல. இது முழுசாக போட்டிங்கன்னா அந்த தோல் வந்து இதாகி வெடிக்கும். அதுக்குன்னு வெடிகுண்டுன்னு நினச்சிக்காதீங்க. தக்காளி இது மாதிரி எண்ணெயிலேயே நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஆனால் இந்த சட்னி செம்மையாக இருக்குங்க, டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் என்னென்ன மாதிரி குக்கிங் பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வியூஸ் எல்லாம் உண்மையிலேயே சமையல் வந்து எல்லாமே அதே வெங்காயம் தக்காளி தான். அதை எப்படி நம்ம விதவிதமாக பண்ணுறதுல தான் இருக்குது டேஸ்ட்டு எல்லாமே. மெயினாக நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். கௌசிக் ஊருக்கு போயிட்டான். தூத்துக்குடி சாத்துக்குடின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஊருக்கு போயிட்டான். அவன் இருந்தால் இருந்தால் காவலியாக இருக்கும். அந்த தெரியுது பார்த்தீங்களா கலரு உங்களுக்கு. இது மாதிரி எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா இதாகணும். அதோட கலர் போய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சு. இதுமாரி இதை ஆற வச்சு மிக்சியில் ஆட்டிக்கிறது தான். வாங்க நம்ம ஆற வச்சு மிக்சியில் ஆட்டிட்டு தாளிச்சிட்டேன், அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னி செய்கிறோம் இட்லிக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா என்னமோ உங்கள்கிட்ட சொல்லணுமா கேளுங்க.
1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு 4 விதமான பிரியாணி எப்படி பண்ணணும், ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் பண்ணி காமிப்பேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் ஓப்பன் பண்ணி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைபர் தான் அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணுங்கள், பார்க்குறீங்க. ஆனால் பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனை தட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இங்கே பாருங்க, இது ஒரு லைக் கொடுங்க. இதாக இருக்கும். லைக் கொடுங்க கண்டிப்பாக. உங்களையெல்லாம் நம்பி தான் நாங்கள் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதை எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. வாங்க சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி ஆட்டியாச்சு, உப்பு போட்டு ஆட்டிட்டேன். இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க. நம்ம தக்காளி பூண்டு வரமிளகாலாம் வறுத்தம் பார்த்தீங்களா, அதே எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை போட்டுக்கலாம். சட்னி தாளிச்சாச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நிறையா சாப்பிட்லாம் நம்ம இட்லி. நாங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பார்க்குற வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் போதும், ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சட்னி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.